தற்போதைய மக்களவைத் தேர்தலில் இரண்டாவது இடத்தை பிடிப்பதற்கு அதிமுக, பாஜக இடையே போட்டி நடப்பதாக மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் தமிமுன் அன்சாரி தெரிவித்திருக்கிறார். திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்த பிறகு புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பேட்டியை பார்க்கலாம். மனிதநேய ஜனநாயக கட்சி தற்போது திமுக தலைமையிலான அணிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறது. அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் தமிமுன் அன்சாரி நம்மிடம் இருக்கார். அவரிடம் கேட்கலாம். தலைவர், மாநில தலைவர் தமிமுன் அன்சாரி சார், நீங்க ஏற்கனவே இந்த ஏடிஎம்கே அலையன்ஸ்ல இருந்தீங்க. தற்போது திமுக அலையன்ஸ்ல ஆதரவுக்கான காரணம் என்ன? நாங்க அதிமுக அணியோடு கடந்த சட்டமன்ற தேர்தலிலே தோழமை இல்லை என்று அறிவித்து அப்போதும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு தான் எங்களுடைய ஆதரவை அளித்தோம். அதற்கு பிறகு நாங்கள் எந்த கூட்டணியிலும் இடையவில்லை. இப்பொழுது நாடாளுமன்ற தேர்தலில் மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய தலைமை நிர்வாகக் குழு இந்தியா கூட்டணிக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று முடிவு செய்து தமிழ்நாட்டிலே திமுக தலைமையிலே அந்த கூட்டணி வலுவாக செயல்படுகின்ற காரணத்தினாலே அந்த கூட்டணிக்கு எங்களுடைய ஆதரவு அளித்திருக்கிறோம். நாங்கள் அதிமுக கூட்டணிக்கு சட்டமன்ற தேர்தலுடைய நாங்கள் நிறைவு செஞ்சிட்டோமே. மனிதநேய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் ஒரு சில பேர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்திருக்காங்க. அதற்கும் உங்களுக்கும் அதெல்லாம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவங்க தேர்தல் நேரத்தில் அப்படி இப்படி சில பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அது வேறு. எங்களுடைய கட்சியில நிலைப்பாடு இதுதான். உறுதியாக முடிவெடுத்து நாங்கள் இந்தியா கூட்டணிக்கு எங்களுடைய ஆதரவை நல்கியிருக்கின்றோம். 40 தொகுதிகளில் புதுச்சேரி உட்பட மிக தீவிரமான நாங்கள் களப்பணியாற்றப் போகின்றோம். சட்டமன்ற தேர்தலில் ஏதாவது உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்களா? எது அசூரன்ஸ் கொடுத்திருக்காங்களா சார் 2026? அதாவது நான் மீண்டும் சொல்றேன், இந்த தேர்தல் களத்தை சித்தாந்தங்களுக்கு இடையிலான மோதலாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். வெறும் தேர்தல் களமாக மட்டுமே பார்க்கல. அப்படிப்பட்ட ஒரு நிலையில நாங்கள் எங்களுக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி நாங்கள்லாம் கேட்கல. ஆனால் நாங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகமான முறையில் தளபதி அவர்கள் செய்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் நாங்கள் எந்த நிபந்தனையாகவும் நாங்கள் இதெல்லாம் வைக்கவும் இல்லை. சரியா? ஏற்கனவே மனிதநேய மக்கள் கட்சியிலிருந்து பிரிஞ்சு வந்தீங்க. தற்போது அவர்களும் இந்த அணியில் தான் இருக்காங்க, நீங்களும் அதே அணியில் தான் இருக்கீங்க. அதெல்லாம் முரண்பாடாக இருக்காது சார்? அதாவது ஒரு வீதியில ஒட்டுமொத்த தீயும் பரவி அந்த வீதியை எரிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அப்ப அந்த தீயை அணைக்கக்கூடிய சக்திகள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ எல்லோரும் களம் சேர்த்து அந்த தீயை அணைப்பதுதான் நம்முடைய முதல் வேலை. இந்த நேரத்தில் எனக்கு அவர் பிடிச்சிருக்கா, எனக்கு அவருக்கு பிடிக்கலையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. தீயை அணைக்கணும், வீதியை காப்பாற்றணும். அந்த பொதுநல நோக்கத்தோடு நாங்கள் இந்த அணியில் இணைஞ்சிருக்கிறோம். இதுல யார் இணைந்தாலும் அவர்களோட நம்ம இணைந்து பணியாற்ற வேண்டும், கரங்கோர்க்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டில் இருக்கிறோம். பிஜேபி, பாமக அலையன்ஸ் சேர்ந்திருக்காங்க, எப்படி பாக்குறீங்க சார்? பாஜக, அதிமுக இந்த ரெண்டு அணிக்கும் இடையில இரண்டாவது இடத்துக்கு யார் வருவது என்ற ஒரு போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு காட்சியாக நான் இதை பார்க்கின்றேன். பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக பேசுக. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணாவுடன் ரமேஷ்.